ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிலையம் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் நின்று செல்ல வசதியாக தாம்பரம் அருகே முடிச்சூரில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆம்னி பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் 42.70 கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா மற்றும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் என மொத்தம் 58,70,00,000 ரூபாய் செலவில் 3 முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முடிச்சூரில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம், அதாவது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முடிச்சூரில் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 42.70 கோடி ரூபாய் செலவில் தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான நிறுத்துமிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பேருந்து நிறுத்துமிடத்தில் உணவகங்கள், தங்குமிடங்கள், ஒப்பனை அறைகள் போன்ற பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளுடன் ஒரே நேரத்தில் 150 பேருந்துகள் நிறுத்துகின்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆம்னி பேருந்து நிறுத்துமிடத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் நிறுத்தப்படும். இந்நிலையில் சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகள் நின்று செல்ல வசதியாக தாம்பரம் அருகே முடிச்சூரில் அமைக்கப்பட்டிருக்கும் ஆம்னி பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் இன்று திறந்து வைத்தார். மேலும் செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் 42.70 கோடி ரூபாய் செலவில் ஆம்னி பேருந்துகளுக்கான நிறுத்துமிடம், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருகில் 15 கோடி ரூபாய் செலவில் கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்கா மற்றும் சென்னை கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மையம் என மொத்தம் 58,70,00,000 ரூபாய் செலவில் 3 முடிவுற்ற பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.